நான் பகிரங்கமாக சாவர்கர் சங்கரை கேட்கிறேன். ஒரு குற்றவாளி கட்சிக்கு தலைவராக இருக்கலாம் என்று கேட்கிற உத்தமபுத்ரா, இன்றைக்கு மத்தியிலே உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா, குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் இவன் ஒரு கலவரக்காரன், மக்களுடைய அமைதி கெடும், ஆகவே இந்த மாநிலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்று உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்ததா இல்லையா? அவரை பற்றி பேசுவதை விட்டு இதை பற்றி பேசுகிறாய் என்றால் நீ வேறு எதற்காகவோ கையூட்டாக பெற்று பேசுகிறாய் என்றுதானே பொருள். அவருக்கு பாருங்க, இனம் இனத்தோடு தான் சேரும். நீங்களே முடிவு பண்ணீங்க. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் மேயறவன் எல்லாம் விஸ்வகுருன்னு சொல்ற காலத்துல அவர் ஆதரிக்கணும். அதே மாதிரி தானே இருப்பான். சாவர்கர் கூட அப்படித்தான். இந்த சாவர்கர், இந்த ஒழுக்க சீலர்கள் எல்லாம் எப்படி ஒன்னா சேர்றாங்களோ, இவர் சொல்வதை ஆகா பிரமாதமான குற்றச்சாட்டு சொல்றாரு பாஜக தலைவர் சொல்றாரு. அந்த பாஜக தலைவருக்கு இவர் நன்றி சொல்றாரு. அப்ப பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவர் சொல்லுகிறவர் ஒரு நடுநிலையோடு குற்றத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதில் நியாயம் பெறுவதற்காக சொல்லவில்லை. இவரை பின்னால் இருந்து இயக்கிறவர் ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் பாஜக தான் என்று வெளிப்படையாக வந்திருக்கிறது. சமீபத்தில் இன்னொன்றை சொல்லியிருக்கிறார் நேத்து நம்ம சாவர்கர் சங்கர். கொடுமையிலும் கொடுமை. எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவருடைய மருமகளுக்கு உடல்நிலை சரியாமல் இருக்கிறது. இங்கேதான் அவர் அழைச்சு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சரி பண்ணி அனுப்பினாராம். அதோடு நிறுத்தல, கார்கேக்கு பெருந்தளவு பணம் கொடுத்துதான் இவர் பதவி வாங்கினாராம். இது செல்வ பெருந்தையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய நேர்மையை, நாணயத்தை, ஒழுக்கத்தை மக்கள் மத்தியில் சிதைக்கின்ற காரியமாக நினைக்கிறேன். முதல்ல கார்கே யாருன்னு இந்த கிரிமினலுக்கு தெரியாது. நான் கிரிமினல் சொல்வதற்கு நான் கொஞ்சம் கூட தயங்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த நீ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, எதற்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க சொல்லு. இதுலயும் இனத்தோட சேருது. இன்னொரு போலீஸ்காரன் கர்நாடகத்துல வேலை பார்த்து அங்க ஒரு கேஸ்ல மாட்டி உள்ள போற நேரத்துல என்ன ஆள விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தான். இந்த 2 பேரும் தான் இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? எப்ப சாவர்கர் சங்கரை பிஜேபி தலைவர் ஆதரிப்பதும், பிஜேபி தலைவருக்கு நன்றி சொல்லி சாவர்கர் சங்கர் பகிரங்கமாக ட்வீட் போட்டாரோ, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவர்களை நாம் விமர்சனம் செய்யாமல் இனிமேலும் இருப்பது தவறு. பாம்பு என்று தெரிந்ததற்கு பின்னாலே அதற்கு முத்தம் கொடுத்து கொஞ்சுவதற்கு நாங்கள் ஒன்றும் பெட்டைகள் அல்ல. உங்களுக்கு வந்த செய்தியில் காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சியை பற்றி பேசுவேன் வந்திருக்கும். ஒரு குடும்ப வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது, துணி வாங்கி கொடுக்கிறது மட்டுமல்ல. ஏத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைய அடிக்க வர்றதும் அவனை திருப்பி அடிச்சு விரட்டுறதும் குடும்ப நலன் தான். காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி என்பது உள்ள மெம்பர்ஷிப் சேர்க்கிறது இது மட்டுமல்ல. இந்த கட்சியின் மீதும் கட்சியில் இருக்கிற தலைவர்கள் மீதும் யாராவது பொய் பொழி சுமர்த்தினால் அதை முறியடிக்குவதும், அந்த அவர் என்ன வித்தையை கையாளுகிறாரோ அதை முறைமணுங்க வைப்பதற்கான காரியம் செய்வதும் எங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இதுவும் ஒரு வகையில காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கான நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். சமீபத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை பற்றி பல விமர்சனங்களை சிலர் முன்வைத்தார்கள். அரசியலில் வருகிறவர்கள் யாரும் விமர்சனமே செய்யக்கூடாது என்று சொல்லுகிற விவரமில்லாதவன் நான். யாரும் யாரையும் விமர்சனம் செய்யலாம், ஆனால் ஒரு உள்நோக்கத்தோடு அதை செய்கிற போது அந்த உள்நோக்கம் என்ன என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை. சமீபத்தில் ஒருவர் ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது 2 மோசமான குற்றச்சாட்டுகளை சொன்னது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அவர் மீது கடுமையான பல வழக்குகள் இருக்கிறது, வெடிகுண்டு வழக்கே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ரவுடிசத்தை தெரிந்த ஒருவர் ஒரு கட்சிக்கு தலைவரா? இன்னொருவர் அரசாங்கத்தில் தமிழக அரசின் சார்பில் செயல்படுகின்ற ஒரு திட்டத்தில் அதில் இவர்தான் பெரிய அளவுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். இது ஒன்று. அதற்கு அவர் சொல்லப்படுகின்ற காரணங்கள் எல்லாம் உங்கள் பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் யார் சொன்னான்னு பேர் என்ன சொல்லலன்னு நினைப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாவர்கர் சங்கர் அவர் பேரு. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திர போராட்டத்தை மழுங்கைக்கு வைப்பதற்காக வெள்ளைக்காரனுடைய கைக்கூலியாக செயல்பட்டவர் சாவர்கர். அதை போல காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக அது எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு கைக்கூலியாக வந்தவர் இவர். ஆகவே இவருடைய பெயர் சாவர்கர் சங்கர் சொன்னேன். இது எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். இவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்றார். மாநில தலைவர் சொன்னோடனே அவருக்கு இவர் நன்றி சொல்றார், இவருக்கு அவர் பாராட்டு சொல்றார். இவர் யார் என்று அதுல வெளிப்படையா தெரியுது. ஒரு வழக்கு என்பது யாரும் அரசியல் இருக்க வழக்கே இல்லாதவன் இருக்க முடியாது. நான் முதல்ல என்னையவே நான் சொல்லிக்கிறேன். 1971 தேர்தலிலேயே என் மீது 5-6 வழக்குகள் போடப்பட்டது.
எமர்ஜென்சியில் என் மீது கொலை குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 72 கல்லூரியில் படிக்கிற போதே பல வழக்குகள் என் மீது உண்டு. அதற்கு பின்னால இந்தியாவில் எங்கேயுமே யாரும் கண்டிராத ஒரு வித்தியாசமான வழக்கு நான் தான் சாட்சி. இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்ட நளினி மீது ஒரு ஹேப்பியஸ் கார்பஸ் போட்டேன் வழக்கு. LP தர்மாராவ், CT செல்வம் அவர்கள் பெஞ்சில் தான் வந்தது. நோட்டீஸ் அனுப்பினார்கள். சிபிஐ தலைமையிலிருந்து வழக்கறிஞர் வந்து ஆஜரானார். 4 நாட்கள் விவாதம் நடந்தது. கடைசியில் தீர்ப்பு வருகிற போது ஒட்டுமொத்த வழக்கறிஞர் கூட்டமே இங்க இருக்கிற சொன்ன தீர்ப்பு என்பது இந்த வழக்குக்கான ஜூரி செக்ஷன் இது அல்ல. ஆகவே ஜூரி செக்ஷன் தெரியாமல் இங்கே வழக்கு தொடர்ந்த வேலுசாமிக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம். இந்திய வரலாற்றிலேயே இப்படி 1 லட்சம் ரூபாய் அபராதம் போடப்பட்ட முதல் மனிதன் நான் தான். வழக்கு போடப்படாத காந்தியிலிருந்து, நேருவிலிருந்து, நேதாஜியிலிருந்து, காமராஜரோ, உத்தமர் ஓமாந்துராரோ அல்லது ராஜாஜியோ யாரும் விதிவிலக்கில்லை. ஆனால் அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதுதான் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்ன 2 குற்றச்சாட்டுல முதல்ல ஒன்றை சொல்ல வருவது, இவர் மீது வெடிகுண்டு வழக்கு இருந்ததா? ஆம், இருந்தது. 2003ஆம் ஆண்டு போடப்பட்டது. அவருக்காக ஆஜரான வழக்கறிஞர் நீதியரசர் சந்துரு தான் அப்புறம் வழக்கறிஞராக இவருக்காக போனார். அந்த வழக்கிலே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னது என்பது ரொம்ப முக்கியம். இதுக்கு முகாந்திரமே இல்லை, வழக்கு தவறாக போற்றப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றம் சொன்னபோது, இன்றைக்கு யாரை குற்றவாளி என்று சொல்கிறார்களோ இந்த செல்வ பெருந்தகை, அவர் நீதிமன்றத்துக்கு வைத்த வேண்டுகோள், நீங்கள் வழக்கை முடித்து விட வேண்டாம், இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்புங்கள், அவர்கள் விசாரித்து யார் மீது குற்றமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். இவர் மீது வழக்கு போட்ட காவல்துறையே அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டது. அதற்கான காப்பி வேணுங்கிறதுக்கு தான் நான் எடுத்துட்டு வந்தேன். யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் வரலாம். அந்த சென்னை உயர்நீதிமன்றம் அதை வித்ட்ரா பண்ணேன்னு சொன்ன அந்த ஆர்டர் காப்பி வச்சிருக்கிறேன், வாங்க பார்த்துக்கலாம். இது ஒன்று. அதனால இதற்காக அரசியல் இருக்கவெல்லாம் வழக்கு போட்டு ஓடிட முடியாது. அடுத்து ஒன்று, அவர் மீது இந்த டிக்கி என்கின்ற ஒரு அமைப்பு, இந்த தொழிலாளர்கள், அதாவது மனித கழிவை கைகளிலேயே அள்ளுகின்ற அந்த தொழில் செய்கிறவர்களிலிருந்து அவர்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அது இயந்திரமயமாக்க வேண்டும் என்று அதற்கான ஒரு ஏற்பாட்டை தமிழக அரசு செய்து ஒரு நிறுவனத்தை தருகிற போது, அந்த நிறுவனத்தின் பெயரால் எல்லாமே இவர் தான் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறார். அந்த டிக்கி நிறுவனம் என்பது முதலாக தமிழகத்தில் மட்டும் இதை செய்யல. ஏற்கனவே டெல்லியில் செஞ்சிருக்காங்க, ஏற்கனவே தெலுங்கானாவில் செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாலே தமிழக அரசு இது நமது ஊரில் வரட்டும், இந்த இழிவான நிலையிலிருந்து நம்ம மக்களை காப்பாற்றுகிற வகையில் இதை பயன்படுத்தணும் அவங்க நினைச்சு அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுல செல்வ பெருந்தகை எங்கே குற்றவாளியா இருக்க முடியும்? சரி, அவர் சொன்னாலும் அதற்கப்புறம் இவர் பதில் சொல்லிட்டார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற போதுதான், ஆக இவர் இயற்கையாக ஒரு குற்றவாளியாக குற்றம் சொல்லவில்லை, அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று தெரிகிற போதுதான் இந்த விஷயம் எல்லாம் வருது. நான் பகிரங்கமாக சாவர்கர் சங்கரை கேட்கிறேன், ஒரு குற்றவாளி கட்சிக்கு தலைவராக இருக்கலாம் என்று கேட்கிற உத்தமபுத்ரா, இன்றைக்கு மத்தியிலே உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா, குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் இவன் ஒரு கலவரக்காரன், மக்களுடைய அமைதி கெடும், ஆகவே இந்த மாநிலத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்று உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி வைத்ததா இல்லையா? அவரை பற்றி பேசுவதை விட்டு இதை பற்றி பேசுகிறாய் என்றால் நீ வேறு எதற்காகவோ கையூட்டாக பெற்று பேசுகிறாய் என்றுதானே பொருள். நீங்கள் குற்றம் சுமத்துவதை நான் மறுக்க மாட்டேன், அது உரிமை இல்லை என்று சொல்ல மாட்டேன். அந்த குற்றத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்று விமர்சனம் செய்ததற்கு விளக்கம் சொன்னதற்கு பின்னாலும் மீண்டும் மீண்டும் சொன்னால் அதற்கு அதுதான் பொருள். அவருக்கு பாருங்க, இனம் இனத்தோடு தான் சேரும். பாத்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணீங்க, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊர் மேயறவன் எல்லாம் விஸ்வகுருன்னு சொல்ற காலத்துல அவரை ஆதரிக்கணும், அதே மாதிரி தானே இருப்பான். சாவர்கர் கூட அப்படித்தான். இந்த சாவர்கர்
இந்த ஒழுக்க சீலர்கள்லாம் எப்படி ஒன்னா சேர்றாங்களோ, இவர் சொல்வதை ஆகா பிரமாதமான குற்றச்சாட்டு சொல்றாரு, பாஜக தலைவர் சொல்றாரு. அந்த பாஜக தலைவருக்கு இவர் நன்றி சொல்றாரு. அப்ப பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவர் சொல்லுகிறவர் ஒரு நடுநிலையோடு குற்றத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதில் நியாயம் பெறுவதற்காக சொல்லவில்லை. இவரை பின்னால் இருந்து இயக்கிறவர் ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் பாஜக தான் என்று வெளிப்படையாக வந்திருக்கிறது. இது என்னுடைய வன்மையான குற்றச்சாட்டு. நான் அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன். இது பக்கத்தில் தான் இவரை நம்முடைய அசோக் குமாரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேற யாரும் வர வேண்டாண்டே சொன்னேன். காங்கிரஸ் கட்சியில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சத்தியமூர்த்தி பவனை தாக்குவது என்று ஒரு கட்சி அறிவிப்பு தந்தது. ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்ன போது அந்த வளாகத்தில் இருந்த யாரையுமே காணோம். 2 பேர் உங்களுக்கு தெரியும், அந்த வாயிலுக்கு உள்ளே 2 பக்கம் 2 சேரை போட்டு அந்த சேர்ல ஒரு பக்கம் இந்த அசோக் குமாரும் இன்னொரு பக்கமும் நான் உட்கார்ந்து இருந்தாதான். அந்த சோதனையான கட்டத்திலே காங்கிரஸ் கட்சி அலுவலகம் தாக்கப்படுகிற போது அதை எதிர்த்து போராடுவதற்கு நான் அமர்ந்த நேரத்திலே என்னோடு அமர்ந்திருந்த ஒரே ஒரு மனிதர் இந்த அசோக் குமார் என்பதால் அவரை வாருங்கள் என்றேன். அடுத்த தலைமுறையில் இதை போல காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் பிரச்சனை வந்தால் நான் எதையும் செய்ய தயாரா என்று நினைக்கிற ஒரு நல்ல இளைஞராக எனக்கு பட்டது திண்டுக்கலை சேர்ந்த இந்த நசீர். ஆகவே இவரை வர சொன்னேன். சமீபத்தில் இன்னொன்றை சொல்லியிருக்கிறார் நேத்து நம்ம சாவர்கர் சங்கர். கொடுமையிலும் கொடுமை. எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவருடைய மருமகளுக்கு உடல்நிலை சரியாமல் இருக்கிற போது இங்கே தான் அவரை அழைச்சி வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சரி பண்ணி அனுப்பினாராம். அதோடு நிறுத்தல, கார்கேக்கு பெருந்தளவு பணம் கொடுத்துதான் இவர் பதவி வாங்கினாராம். இது செல்வ பெருந்தையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய நேர்மையை, நாணயத்தை, ஒழுக்கத்தை மக்கள் மத்தியில் சிதைக்கின்ற காரியமாக நினைக்கிறேன். முதல்ல கார்கே யாருன்னு இந்த கிரிமினலுக்கு தெரியாது. நான் கிரிமினல் சொல்வதற்கு நான் கொஞ்சம் கூட தயங்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த நீ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, எதற்காக டிஸ்மிஸ் பண்ணாங்க சொல்லு. இதுலயும் இனத்தோட சேருது. இன்னொரு போலீஸ்காரன் கர்நாடகத்தில் வேலை பார்த்து அங்க ஒரு கேஸ்ல மாட்டி உள்ள போற நேரத்தில் என்ன ஆளை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்தான். இந்த 2 பேர் தான் இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? கார்கே எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர். கர்நாடகத்தில் ஒண்ணு, அவருடைய மருமகள் சொல்றாரு, அவருடைய மகனின் மனைவி, அவருடைய மகன் தான் இன்னைக்கு கர்நாடக மாநில அமைச்சரவையில் ஒரு அமைச்சர். அவருக்கு தன்னுடைய மனைவிக்கு மருத்துவம் செய்வதற்கு காசு இல்லையா, இவர் வந்து பண்ணாராம். இப்படி மலிவான சில குற்றச்சாட்டுகளை சொல்லி அவருடைய எஜமானை திருப்திப்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க நினைக்கிற போது நான் ஆரம்பத்திலே சாதாரணமாகத்தான் நினைத்தேன். நேற்று வந்ததற்கு பின்னாலே தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். எப்ப சாவர்கர் சங்கரை பிஜேபி தலைவர் ஆதரிப்பதும், பிஜேபி தலைவருக்கு நன்றி சொல்லி சாவர்கர் சங்கர் பகிரங்கமாக ட்வீட் போட்டாரோ, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவர்களை நாம் விமர்சனம் செய்யாமல் இனிமேலும் இருப்பது தவறு என்பதற்காக தான் இதை வந்தேன். என்னுடைய துவக்கத்தில் இதை சொல்லிட்டேன். யார் வேண்டுமானாலும் எதை வேணாலும் கேட்ட நான் விளக்கம் சொல்ல தயாரா. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தெளிவா சொல்லிட்டார், அந்த சம்பவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ஃபேராக தமிழக அரசோ வேறு எந்த புலனாய்வு அமைப்போ யார் வேண்டுமானாலும் சுதந்திரமாக விசாரித்து சம்பந்தப்பட்ட தவறு செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் மீது சொன்னா அது என்ன பொருள்? அதைத்தான் முன்னாலே சொன்னேன். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். பிஜேபி நேரடியாக காங்கிரஸை அழிப்பதற்கு பதிலாக நீண்ட நாட்களுக்கு பின்னாலே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக ஒரு 40-42 ஆண்டுகளுக்கு பின்னாலே பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு துடிப்பில்ல ஒரு இளைஞன் தலைவனாக வருகிற போது இந்த கட்சி மீண்டும் துளிர்த்தெழுந்து தமிழகத்திலே வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு வருகிற நேரத்தில் அதை தவிர்க்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது பிஜேபி. அதை எதை செய்வது என்று நினைக்கிறார்கள். இவரை எப்படி தெளிவான எதற்காக சாவர்கர் சொன்னேங்கிறது திரும்பவும் சொல்றேன். சாவர்கரை கையில் எடுத்துத்தான் அடிமை இந்தியாவிலே பிரிட்டிஷ்காரன்
ஒற்றுமையை குலைப்பதற்காக இந்து முஸ்லிம் பிளவை உருவாக்குவதற்கு சாவர்கரை பயன்படுத்தலாம். அதை போல இதுல பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு துடிப்பு மிக்க இளைஞன், துணிவான இளைஞன் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற போது அவர் மீது குற்றம் சுமத்துவதற்காக அந்த பட்டியலினத்தை சேர்ந்த இன்னொரு கிரிமினலை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த கிரிமினல் தான் சாவர்கர் சங்கர். தமிழக வெற்றி கழக தலைவர் திமுக கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. காங்கிரஸ் மத்தியில் இருக்கிற தலைவர்களை தமிழ்நாட்டில் ஒரு செட்டிங் அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அவருடைய குற்றச்சாட்டு அவருக்கு அந்த எல்லாம் உரிமை இருக்கு. தனி மனிதனுக்கே இருக்கிற போது ஒரு கட்சி தலைவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் எங்கள் கட்சிக்குள்ளேயே கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, நான் இன்னும் பின்னால சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். எப்படி இருக்குன்னா கூட்டணியோ எதிர்கட்சியோ குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கோ விமர்சிப்பதற்கோ உரிமை உண்டு. அதை எப்படி அணுகிறார் என்பதுதான் அதற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணத்தை சொல்ல போறேன். 1991 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்வதற்காக நான் கடுமையாக முயற்சி செய்தவன் நான் ஒருவன். டிஸ்மிஸ் ஆனதற்கு பின்னால் 2வது நாளே அன்றைக்கு திமுகவில் முக்கிய உறுப்பினராக இருந்த காளிமுத்து, எனக்கு நீண்டகால நண்பர், அவர் என்னை பார்க்க வேண்டும் என்றார். சந்தித்தோம். என்னவென்று கேட்டேன். நானாக வரல, எங்க தலைவர் அனுப்பினார். என்னன்னு கேட்டேன். உனக்கு நன்றி சொல்ல சொன்னார். அதிர்ச்சி ஆயிட்டேன். நான் திமுக தலைவர் மறைந்த கலைஞர் கருணாநிதி மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறேன். அந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்வதற்கு கூட நான் தான் கடும் முயற்சி எடுத்தவன். எதற்காக நன்றி என்று கேட்டேன். அந்த நேரத்தில் அவரை தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவினால் அவருக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவரிடம் சொல்லி கூட அனுப்பி பார்த்தோம். நான் அப்படி ஏதாவது உங்களிடம் உதவி பெற்றால் அது உங்களை ஏமாற்றுகிறேன் என்று பொருள். டிஸ்மிஸ் ஆவது உறுதிதான். அடுத்து என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் 1000 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட நான் முயற்சி செய்தேன், முடியவில்லை என்று சொல்வது என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமானது. ஆகவே இதை மறந்து விடுங்கள் என்று அந்த தம்பி சொன்னான். என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பயன்படுத்திக் கொண்டுதான் மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனால் அப்படி நினைக்காமல் உண்மையை சொல்லி எனக்கு லாபம் வேண்டாம், எந்த வசதியும் பெற நான் விரும்பவில்லை என்று உண்மையை சொன்ன அந்த தம்பிக்கு என்னுடைய நன்றி என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு மட்டும் நான் புதுதாக சொல்ல, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி தானே. காங்கிரஸ் கட்சியில் தவறுனதால் திமுக சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே போல திமுக தவறுன ஆட்சி என்று தவறுனதால் நாங்களும் விமர்சனம் பண்ணத்தான் செய்யறோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஒன்று போனால் தனித்தனி கட்சியே தேவையில்லை. கூட்டணி என்பது ஒரு பொதுவான ஒரு இலக்கு. திமுகவுடைய கொள்கைகள் வேறு, காங்கிரசுடைய கொள்கைகள் வேறு, கம்யூனிஸ்டுடைய கொள்கைகள் வேறு. இது எல்லாவற்றிலும் சேர்ந்து ஒரு பொதுவான கொள்கை என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக என்ற இந்தியா, ஒரே மொழி பேசுகின்ற பல நாடுகள் ஒன்றாக இல்லை, ஒரே மதமாக இருக்கிற பல நாடுகள் பகையாக இருக்கிற ஒன்றாக இல்லை. ஆனால் பல்வேறு மொழி, பல்வேறு மதம், பல்வேறு இனம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடு, இதை கடந்து இந்தியா 75 ஆண்டுகளுக்கு மேலே ஒன்றாக இருப்பது உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் தான் முக்கியம். அந்த ஜனநாயகத்திற்கு மீண்டும் ஒரு சோதனை வருகின்ற வகையில் ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி, சர்வாதிகாரத்தை நோக்கி பாஜக ஆட்சி போய்கொண்டிருக்கிற போது நம்முடைய பிரச்சனைகளை பின்னால் வைத்துக் கொள்வோம். முதலில் நாட்டில் ஜனநாயகம் இருந்தால்தான், வீடு இருந்தால்தான் படுக்க முடியும். வீடு போனதுக்கு அப்புறம் தெருவுக்குள்ள போக வேண்டியிருக்கும் யாராக இருந்தாலும். ஆக வீட்டை காப்பாற்றுவது எப்படி முக்கியமோ அதை போல இந்த நாட்டை காக்கத்தான் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திமுகவும் சிறுத்தைகளும் மற்ற எல்லாம் நாங்கள் ஒன்னா இருக்கிறோம். அதனால குறைபாடுகளே சொல்லக்கூடாது என்பதில்லை. குறைபாடுகள் சொன்னா இப்ப கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றல்ல, அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே எனக்கு தெரியும். காரணம், அவருடைய மூத்த அண்ணன் மூகா முத்து உயர்நிலை பள்ளியில் 1963 படிப்பதற்கு திருச்சிக்கு வந்திருந்தார். நான் படித்த பிஷப் வீவர் உயர்நிலை பள்ளியில் தான் படித்தார். வால்ஸ் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலில் நானும் அவரும் ஒரே அறையில் தங்கி இருந்தோம். அப்படி தங்கி இருக்கிற போது எனக்கு அவர் வயதில் மூத்தவர். அவருடைய தந்தை அந்த பகுதியில் நிகழ்ச்சிக்கு வர நேரத்திலே 4-5 முறை என் அறைக்கு வருகிற போது நான் அந்த அறை இருக்கிறதால் எங்கள் இருவரை வைத்துக் கொண்டுதான் நீண்ட நேரம் பேசிவிட்டு போவார். அப்போதிருந்தே தனிப்பட்ட அந்த உறவு இருக்கிறது. நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்வது, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகளை கடந்து ஒரு மனிதாயமானமும் தோழமையும் நட்பும் நாகரிக குறைவில்லாமல் பழகுவதும் ரொம்ப முக்கியம். ஆனா இவர்கள் சொல்வது, இவர் கடந்த காலத்தில் என்ன சொன்னாரு,
அதாவது போலீஸ்ல வேலை பார்க்கிற பெண்களே அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் காரியம் நடக்க சொன்னாரா? அதுக்கு முன்னால மருத்துவத்துறையில் இருக்க பெண்கள் எல்லாம் அனுசரிச்சு போனாதான் காரியம் நடக்கும். அவர் மீது வழக்கெல்லாம் வந்துச்சு. ஏங்க கள்ளக்குறிச்சி அந்த வழக்கில் அனிதாவா அந்த பெண்ணுக்கு கொலை செஞ்சதுல என்ன தப்பு என்றெல்லாம் அவர் பேசுறவர் தானே. அது தற்கொலை தானே பண்ணிக்கிச்சு. அதை பத்தி என்ன நீங்க பேசுறீங்க? ஆகவே அவருடைய நோக்கம் என்பது வெளியில் ஒரு குற்றச்சாட்டை சொல்வதை போல சொன்னாலும் அதற்கு உள்ளே தன்னுடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகிறார் என்பதை மெல்ல மெல்ல புரிந்து கொண்டதால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கிற ஒரு நிலைமை வந்ததற்கு பின்னாலும் அதற்காக பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இது. நான் அதுக்கு தான் முன்னால சொன்னேன். கார்கேயை போன்ற 86 வயதை கடந்த அரசியல் பொது வாழ்விலே ஒரு 65 ஆண்டுகளை கடந்த ஒரு மனிதரை பற்றி கொச்சையாக பணம் வாங்கி கொண்டு பதவிக்கு போட்டார். அவருடைய மகன் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய மருமகளுக்கு இவர்தான் மருத்துவ செலவு செய்தார். அதற்காக தான் தலைவர் பதவி போட்டார் என்றெல்லாம் சொன்னதற்கு பின்னாலும் இதை விட்டு வைப்பது நல்லதல்ல. பாம்பு என்று தெரிந்ததற்கு பின்னாலே அதற்கு முத்தம் கொடுத்து கொஞ்சுவதற்கு நாங்கள் ஒன்றும் பெட்டைகள் அல்ல. அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக வந்து டெல்லியில இருக்கிற 2 தலைவர்கள் மட்டுமே பேசிட்டு இங்க வந்து அவரை செட்டிங் அரசியல் பயன்படுத்துறாங்க. நீங்க அவர் நேத்து பேசுனதை கேட்கலன்னு நினைக்கிறேன். பாஜக வீழ்த்தப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பலமாக இருப்பது அவசியம். நேத்து பேசினாரா? காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை திமுக ஒடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சார். அவர் சொல்லலாம் சார். நீங்க சொன்ன அவர் சொல்றதுக்கு உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். நான் காங்கிரஸ் சார்பில் வந்திருக்கேன்ல. அவர் பேச்சில காங்கிரஸ் பலமடைவதுதான் இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தை காக்குங்கிறது தான் அழுத்தமான பதிவு. அது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். அதான் சார், பலமா வருவதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னார்னா அதுக்கு என்ன பொருள்? அவர் ஒரு கட்சி நடத்துறார். ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவரை விமர்சனம் பண்ணுவதுதான் எதிர்கட்சியுடைய வேலை. அதனால விமர்சனம் செய்வதாலேயே திமுகவை எதிரி கட்சியாக அவர் பார்க்கல. குற்றச்சாட்டுகளை சொல்றார், இவர்கள் பதில் சொல்றாங்க. இது எப்போதும் காலங்காலத்துக்கு நடக்கிறது தான். இந்த கருத்து உண்மைதானா சார்? திமுக கூட்டணி கட்சிகளை ஒடுக்குது. இது உண்மையா பொய்யான்னு கேட்பது அவர்கிட்ட கேட்க. அவர் சொல்லிட்டாரு. ஏங்க டீ கடையில போய் டீ இருக்கான்னு கேட்கணும். அங்க போய் அதாவது சைவ ஆரிய பவன்ல போய் நீங்க பிரியாணி கேட்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு. அதுக்கு என்ன காரணம் அவர்கிட்ட கேட்கணும். நான் இன்னொன்னு ஆனஸ்டா சொல்றது, தனி மனிதன் இந்த உலகமே போற்றுற பெரிய மகாத்மான்னு சொன்னது காந்திய. இன்று வரை உலகத்தில் அதிகமான 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலே ஒரு சிலை வைத்திருப்பது காந்திக்கு தான். அந்த காந்தியையே கூட எதிரியாக நினைத்து சுட்டுக் கொண்டார்ல. ஆனா மகாத்மாவையே ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இருக்கிற போது ஒரு அரசியல் கட்சியில் எல்லாவற்றையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன். என்னோடு எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. என் மனைவி சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கறது இல்லை. நான் சொல்ற எல்லாத்தையும் மனைவி கேட்கறது. என்னையும் என்னுடைய மனைவியை என்னுடைய கடைசி பேத்தி 5 வயசு பேத்தி நீங்க எல்லாம் எதுக்கு எங்களை பெத்தீங்க என்றெல்லாம் கேட்குது. இந்த காலத்துல போய் ஆளுங்கட்சியில பாராட்டுவார், அவர் பாராட்டணும், குறையே சொல்லக்கூடாது என்று சொல்வது அவருடைய குற்றம் இல்லை. அதான் முன்னாலே சொன்னீங்க, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் சார். திரும்பி திரும்பி நான் சொல்வது, தமிழ்நாட்டில் 45 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு துடிப்பு மிக்க இளைஞரை தலைவராக போட்டதற்கு பின்னாலே நீங்க ஒண்ணு பார்க்கணும். எனக்கு நான் 55 ஆண்டுகள் தீவிர அரசியலுக்கு வந்திருக்கேன். அதனால முன்னாலே சொன்னேன், 71 பொது தேர்தலையே மேடையிலே பேசியதற்காக என் மீது 3 நாள் வழக்கு இருந்தது. நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கேன். பதவிக்கு வந்து ஒரே ஒரு ஆண்டு, இன்னும் அவருக்கு நிர்வாகிகள் கூட போட இன்னும் அனுமதி தரல. ஆனால் இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளேயே தமிழகத்தை முழுமையாக ஒரு சுற்று வந்திருக்கிறார். எல்லா ஊர்லையும் போய் அவர் பேசிட்டு வரல, அங்க இருக்கிற தொண்டர்களை கேட்டு அந்த கருத்தை கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறார். இதுவே காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. அதை பார்க்கிற பாஜக காங்கிரஸ் எந்த சூழ்நிலையிலும் வளர்ந்துடக்கூடாது. அவர் எதிரி நினைக்க திமுக வந்தா கூட பரவாயில்ல, ஆனா காங்கிரஸ் வரக்கூடாது என்பதில் அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவரை வீழ்த்துவதற்காக ஒரு சரியான கருவியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் இவரை குற்றம் சொல்வதற்காக பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொரு பட்டியலினத்த தலைவரை கொலையில் இவரை சம்மந்தப்படுத்தி
காங்கிரசுக்கு ஆதரவாக வருகிற எல்லாவற்றையும் வெட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அது தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்கள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொண்டு போகிற மக்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்டே வளர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. இது பாரதிதாசன் வரி, அது வேற யாருக்கும் சொல்ல, பாஜகவுக்கு அப்பயே சொல்லிட்டு போயிட்டாரு. அது மோடி புரிஞ்சுக்கும். ஹைகோர்ட் ஆர்டருங்க அது. 4 பேர்கிட்ட நான் கொடுத்துறேன் காப்பி, நீங்க பார்த்துக்கோங்க.